இன்னைக்கு சிட்டியிலே பாப்புலர் டாக்டர்னு ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கவரு மான அவமானத்துக்கு பயந்துதான் ஆகணும். அதனால உங்க புருஷன் செய்யறது நியாயமான நடு ஹால்ல நிக்க வச்சு கேள்வி கேளுங்க. அவர் அதுக்கும் பதில் சொல்லலன்னா நடு ரோட்ல நிக்க வச்சு மானத்தை வாங்குவேன்னு பயமுறுத்துங்க. இதுக்கும் மசியலன்னு வைங்களேன், கோர்ட்டுக்கு இழுத்து சந்தி சிரிக்க வைப்பேன்னு சொல்லுங்க. இதை மட்டும் நீங்க செய்ய யோசிச்சீங்க, எனக்கு ஒண்ணு இல்ல, நான் ஆம்பளை சார் தான் போடின்னு சொல்லிட்டு இன்னொரு பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆயிடும். ஆனா நீங்க பாவம், நல்லா யோசிங்க. அந்த நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இதை மட்டும் நீங்க செய்யலன்னு வைங்க, என் பொண்டாட்டிய மட்டும் இல்ல உங்க புருஷனை சேர்த்து வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். நல்லா யோசிங்க. அப்பா அப்பா அப்பா, என்னடி நகையெல்லாம் எங்க எடுத்து வச்சிருக்க? பாலிஷ் போடணுமா? இல்லப்பா, இந்த நகையெல்லாம் கொண்டு போய் வித்துட்டு வந்துருங்க. விக்கணுமா? என்னடி சொல்ற? எதுக்குமா விக்கணும்? 10 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணுமே, அதுக்குதான்ப்பா. இந்த நகையெல்லாம் போறாதுன்னா சொல்லுங்க, வீட்டுல இருக்க வெளி பாத்திரத்தை வேணா கொண்டு வரேன். 10 லட்சம் ரெடி பண்ற அளவுக்கு அவசியம் என்னமா? ஐயோ, உங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சாப்பா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிடல் எக்ஸ்டென்ஷனுக்காக அந்த கடங்காரி 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாலே, அதை திருப்பி கொடுத்தாதான் அவ ஹாஸ்பிடல்ல விட்டு போவான்னு சொல்றாரு உங்க மாப்பிள்ள. ஆமா சொன்னாரு, அதுக்கு என்ன இப்போ? உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தா இந்த நகையெல்லாம் கொண்டு போய் உடனே வித்துட்டு வந்து அந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து அந்த கடங்காரி மூஞ்சில விட்டு எறிங்க. என்னப்பா பாக்குறீங்க? இல்லனா உங்களுக்கு பொண்ணா பிறந்த பாவத்துக்கு நானே போய் தொலைறேன். சரிம்மா, அவளுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்பிடலாம். அதுக்காக நீ இப்படி மூலியா நின்னா பாக்க நல்லாவா இருக்கும்? நல்லா இல்லனா பரவாயில்லமா, ஆனா நான் சந்தோஷமா இருப்பேன். என் புருஷன் எனக்கு மட்டும் தான் சொந்தம்ன்ற மனநிறைவோட இருப்பேன். இப்படி செய்யறதுல வெறித்தனம் தான் இருக்கு, விவேகமே இல்ல. எதுப்பா விவேகம்? எது விவேகம்? கட்டின புருஷன் இன்னொருத்தி கூட போறான்னு தெரிஞ்சும் அதை கண்டுக்காம இருக்கிறதா விவேகமா? நிச்சயமா இல்லம்மா. புலி கூட பாயறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பதுங்கும், அதுதான் உண்மையான விவேகம், ஜெயிக்கிற விவேகம். எனக்கு அந்த விவேகம்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா. நானும் எவ்வளவோ பொறுமையா இருந்துட்டேன். இன்னும் பொறுமையா இருந்த என்னை விட பைத்தியக்காரி இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டா. அவ சொல்றதும் கரெக்ட் தாங்க. நாம அதிரடியா ஏதாவது ஒரு முடிவு எடுத்ததா மாப்பிள்ள நம்ம வழிக்கு வருவாரு. அப்போ ஒண்ணு பண்ணலாம். அவ சின்ன பொண்ணு, நகை இல்லாம இருக்க வேண்டாம். ஓ நகையெல்லாம் நீ கைட்டு அதிரடியா முடிவு எடுக்கலாம். கைட்டு இது கைட்ரி. ஏன் தயங்குற? உனக்கு தான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் எதுக்கு நகையும் நட்டும்? அப்பா ப்ளீஸ், உங்க பிரச்சனையை அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல என் பிரச்சனைக்கு ஏதாவது முடிவு பண்ணுங்க. கண்டிப்பா முடிவு பண்றேன். அதுக்கு உன் நகையெல்லாம் தேவையில்லை, என்னோட நாணயம் மட்டும் போதும். அப்பா இதுக்கு மேல இந்த பிரச்சனையை டிலே பண்றதுல எனக்கு இஷ்டம் இல்ல. நாம உடனடியே ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும். எனக்கும் தான் விருப்பம் இல்ல, ஆனா உன் முடிவு ஆர்ஷா இருக்க. 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சா கூட லெட் அஸ் பார்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கை குலுக்கிட்டு ஜாலியா பிரிஞ்சாதான் அழகா இருக்கும். அப்ப உங்க அழகான முடிவு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பாரு, ஊர்ல இருக்கிற நிலத்தை அடமானம் வச்சோ வித்தோ பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன்.
எப்ப ஏற்பாடு பண்ணுவீங்க? நாளைக்கே ஏற்பாடு பண்றேம்மா. பண்ணுங்கப்பா. என் வாழ்க்கையில உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு நம்புறேன். அந்த நம்பிக்கையை நிச்சயம் நான் காப்பாத்துவேன். நகையெல்லாம் எடுத்து உள்ள வை. நகையெல்லாம் எடுத்து வைக்க எனக்கு தெரியும். நீங்க முதல்ல நிலத்தை வைக்க ஏற்பாடு பண்ணுங்க. நிலத்தை வைக்கிறதுக்கு பதிலா ஒன்னத்தான் வைக்கணும். என்ன சொல்றீங்க? மேலேயே பாருன்னு இது. காதுல விழற மாதிரி சொல்லிட்டு போங்க. அப்படியே முணுமுணுத்துட்டு போகாதீங்க. தாயி, உன் புருஷனுக்கு இருக்கிற ஆஸ்தியில ஒரு 5 ஏக்கர் கொடுக்கறதுனால அவனுக்கு ஒன்றும் குறைஞ்சு போயிடாதம்மா. ஆனா அந்த 5 ஏக்கர் கொடுக்கறதுனால இந்த கிராமத்துல என்னெல்லாம் நல்லது நடக்க போகுது அதை யோசனை பண்ணிப்பாரு. ஐயோ, எனக்கு நல்லா புரியுது என்ன. ஆனா அவரை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோமோ அதுக்கு நேருக்கு மாறாதானே அவர் நடந்துக்கிறாரு. ஊருக்கே ஒரு வழின்னா அந்த ஆளுக்கு மட்டும் தனி வழி. அட இருக்கட்டும் மத்த தாயே, அந்த ஆள் சந்தோஷமா இருக்கும்போது அவன்கிட்ட எப்படியாவது பேசி நீ தான் அவனை சம்மதிக்க வைக்கணும்மா. பேய் பிசாசு காட்டேரி பிடிச்சிருந்தா வேப்பல் அடிச்சு இறக்கி விடலாம். அந்த ஆளுக்கு எதால அடிக்கிறது? கட்டின பொண்டாட்டிக்கிட்டையும் ஒத்து வர மாட்டேங்கிறாரு. பெத்த புள்ளகிட்ட கூட அனுசரிச்சு போக மாட்டேங்கிறாரு. அவரை எப்படிதான் வழிக்கு கொண்டு வரதுன்னே தெரியலன்னு. அது ஒன்னாலதான் முடியும் தாயி. எறும்பூர கல்லும் தேயும்பாங்க. அது மாதிரி அவங்கிட்ட எப்படியாவது பக்குவமா பேசி இந்த விஷயத்த நல்ல விதமா நீ தான் முடிக்கணும். அந்த சாமர்த்தியம் தான் என் பொண்ணுகிட்ட இல்லையே. அது இருந்திருந்தா அந்த ஆளை எப்பவோ வழிக்கு கொண்டு வந்திருப்பா. இப்படி நாம கெஞ்ச வேண்டி வந்திருக்காது. அந்த சாமர்த்தியம் தான் எப்படின்னு எனக்கு தெரியாதேம்மா. நீங்க என்ன அப்படி வளர்க்கலையே. எல்லாத்துக்கும் என்னையே குத்தம் சொல்லு. உனக்கு வயசாகல? ஊர்ல உலகத்துல ஒவ்வொருத்தையும் புருஷனை எப்படி பொட்டி பாம்பா வச்சிருக்காளுங்க. ஏத்தா, இப்ப அந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமா? என்ன நீ அவனை முதல்ல வழிக்கு கொண்டு வரணும், அதான் முக்கியம். சரிண்ணே, இன்னைக்கே அவர்கிட்ட எப்படியாவது பக்குவமா பேசி எப்படியாவது அந்த நிலத்தை குடுக்க வைக்க முயற்சி பண்றேனே. பாருதாய், இந்த ஒரு விஷயத்துல அவன் ஊரோட ஒத்துழைச்சு வந்தான்னா அதுவே பெரிய விஷயம். இத பாரு, நியாயமா சொல்லி பாரு. இல்லைன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் நான் சொல்லி தரணுமா? நான் போயிட்டு வரட்டுமாண்ணே? சரிதாயே. ஆ, சூரக்கோட்டை நாகப்பட்டினம்னு பெரிய பெரிய இடமா வந்து கேட்டாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு இவனுக்கு போய் தாரவாத்து கொடுத்தோம். ஏன் அத்தா அழுத்துக்கிட்டே இருக்க நீ? யார் யாருக்கு எங்கேயாவது தலையில் எழுதிருக்கா அங்கே தானே வாக்கப்பட முடியும். நீ நான் என்ன செய்ய முடியும்? அது சரி, நான் எது சொன்னாலும் என் வாயை மூடிடு. உங்க லேண்ட் என்னவோ வேல்யூபிள் லேண்ட் தான். நீங்க கேட்குற லோன் தொகை 10 லட்சமும் ரீசனபிள் தான். அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லயும் எந்த வில்லங்கமும் இல்லை சார். பார்த்தேன். என்னன்னா ப்ராப்பர்ட்டி லோன் விஷயமா எங்க பேங்க்ல சில கண்டிஷன்ஸ் இருக்கு. சொல்லுங்க சார், எந்த கண்டிஷனாக இருந்தாலும் நான் ஒத்துக்கிறேன். முதல்ல உங்க ரீபேயிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியணும். நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? பெரிய அளவில் இல்லைன்னா கூட சின்ன ரேஞ்சில் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்படின்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட்டு எல்லாம் இருக்குல்ல? இன்கம் டேக்ஸ் கட்டுற அளவுக்குலாம் இல்லை சார். ஏதோ இந்த கைக்கு அந்த கைன்னு மாற்றி விட்டு கமிஷன் வாங்குறேன். பேங்க் லோனுக்கு இதெல்லாம் பத்தாதே சார். பொதுவா வெறும் லேண்டுக்கெல்லாம் நாங்கள் லோன் தர்றதில்ல. ஒன்று எகென்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கணும், இல்லையா நல்லா போயிட்டு இருக்கிற பிஸ்னஸுக்கு கொலாட்ரல் செக்யூரிட்டியாக இருக்கணும். இதில் எதுவுமே உங்களுக்கு சூட் ஆகலையே சார். எனக்கு பணம் அவசியம் தேவை சார். உங்கள் அவசரம் எனக்கு புரியுது சார். ஆனால் எந்த வகையில் உங்களுக்கு உதவ முடியும்னு தான் யோசிக்கிறேன். உங்களை ரெஃபர் பண்ணுற மாதிரி யாராவது பெரிய மனுஷங்க இருக்காங்களா? அவங்க ஒன்றும் ஷூரிட்டி தரணுங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் தான். இருக்காங்க சார். யாரு? டாக்டர் சிவான்னு. சைக்காட்ரிக் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சிவாவா? ஆமாம் சார், அவர் என் மாப்பிள்ளை தான். என்ன சார் இது, இவ்வளோ பெரிய ஆளை கையில் வச்சுக்கிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த விஷயம் என் மாப்பிள்ளை நாலேஜுக்கு போக வேணாம் தான் நான் முதலே சொல்ல. நிச்சயமா போகாது. என்ன ஒரு ரெஃபரன்ஸ் தானே இது? அப்போ என் ப்ரப்போசல் நிச்சயமா சாங்ஷன் ஆன மாதிரி தான். நிம்மதியா போயிட்டு வாங்க. ஒரு 10 நாள் கழிச்சு வந்து என்ன பாருங்க. ஓகே, தேங்க்யூ சார். வாங்க.
டாக்டர் சிவா ஹியர். சார், லார்ட் வெங்கடேஸ்வரா பேங்க் மேனேஜர் சுவாமிநாதன் பேசுறேன் சார். எஸ் சொல்லுங்க சார். இப்போ சோமசுந்தரன் ஒருத்தர் வந்துட்டு போனாரு, உங்க மாமனாருன்னு சொன்னாரு. அது கரெக்டானு வெரிஃபை பண்ணத்தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சார். ஆமாம் சார், அவர் என் ஃபாதர் இன்லா தான். அவர் எதுக்காக அங்கே வந்தார்? பேங்க் மேனேஜராக இருந்துட்டு இதெல்லாம் சொல்லக்கூடாது சார், கான்ஃபிடென்ஷியல் மேட்டர். என்ன சார் ரெஃபரன்ஸ் மட்டும் கேட்குறீங்க, அப்புறம் கான்ஃபிடென்ஷியல்னு சொல்கிறீங்க? வாட் இஸ் திஸ்? சாரி சார், நீங்க கேட்கறதால சொல்றேன். அவருக்கு திருநெல்வேலி பக்கத்துல கல்டிவேட்டிங் லேண்ட் இருக்குதான், அதன் பேர்ல 10 லட்ச ரூபாய் லோன் கேட்டாரு. 10 லட்சம் ரூபாயா? ஆமா சார், ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தேவைப்படுதான். உங்க பேரை சொல்லியாச்சுல்ல, சாங்ஷன் பண்ணிடுறேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு திருடன் மாதிரி திருன்னு முழிக்கிறியா? உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வெள்ளை வெத்தலை வாங்காத, வெள்ளை வெத்தலை வாங்காதன்னு. வெள்ளை வெத்தலைக்கு கருப்பு வெத்தலைக்கு எனக்கு என்னங்க வித்தியாசம் தெரியும்? எந்த வெத்தலை ஆனாலும் சுண்ணாம்பு தடவி பாக்கோட போட்டா வாய் சவுக்கும், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஒழுங்கா வெத்தலை வாங்கிட்டு வரதுக்கு துப்பு இல்ல, பேசுற பேச்சப்ப. ஐயா, நிறைய வெத்தலை சோப்பு போடாதீங்கய்யா, வாயெல்லாம் புண்ணாயிடும். அப்புறம் இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படாதீங்கய்யா, உங்க உடம்புக்கு தான் கெடுதல். முதல்ல எனக்கு புத்தி சொல்றத நிறுத்து, இல்லன்னா வெத்தலை போடாமலே வாய் செவந்துடும். ஆமா, எங்கடி போயிட்டு வர? எல்லாம் உங்களுக்காக தான் போயிட்டு வரேன். சீனு, உள்ளே இவரோட பழைய வேஷ்டி, பிஞ்ச செருப்பு எல்லாம் கிடக்கு. அதெல்லாம் என்ன எடுத்துக்க சொல்றீங்களா? அதெல்லாம் தூக்கி வெளியே போடு. ஏண்டி வெளியே போட சொல்ற? இதெல்லாம் ரொம்ப வருஷமா நம்ம வீட்லயே அடைஞ்சு கிடக்கு. அதான் தொலைச்சி தலை முழுகலனாலும் விட மாட்டேங்குது. இதால ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. அதான் இன்னைக்கு எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுவும் சரிதான், போ போய் கொட்டிட்டு வா. என்ன அதான் கொட்டிட்டு வான்னு சொல்றான்ல, அப்புறம் ஏன் மூஞ்சி பார்த்துக்கிட்டு நிக்கிற? அம்மா, உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா நேரடியா திட்டுங்க, இப்படி சினிமால வராம சிம்பாலிக்கா திட்டாதீங்க. ஐயா, இந்த குப்பையை கொட்டிட்டு நான் அப்படியே போயிடுவேன், திரும்ப வரமாட்டேன். திரும்ப வரமாட்டேன்னா ஒரேடியா வரமாட்டேன்னு அர்த்தம் இல்ல, மறுபடியும் நாளைக்கு வருவான். அவன் போட்டோம் விடு. ஆமா, எனக்காக தான் என்னமோ போயிட்டு வரேன்னு சொன்னியே, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லைங்க. மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போயிருந்தேனா, அப்ப வெத்தலை கடைக்காரர் என்ன பார்த்து, ஐயாவுக்கு கோவிந்தங்குடி வெத்தலைன்னா ரொம்ப பிடிக்குமா, 2 கவுளி வாங்கிட்டு போங்கன்னு கொடுத்தமிச்சா. யார், நம்ம அல்லாவுத்தீனா? ஆமாங்க. எவ்வளவுப்பான்னு கேட்டேன், 10 பைசா வாங்க மாட்டேன்ட்டான். ஏன், இன்னைக்கு அவன் பிறந்த நாளா? அதெல்லாம் இல்லைங்க, அந்த காரணத்தை சொன்னா நீங்க அசந்து போயிடுவீங்க. ஓ, என்ன காரணம் சொன்னா? சொல்றேன். பழக்கடைக்காரன் வாழைப்பழம் ரொம்ப சீப்பா வந்திருக்கு, ஐயாவுக்கு வாங்கிட்டு போங்கன்னு ஒரு சீப்பியா என் கையில கொடுத்துட்டான். பாத்துடி, பழம் ஏதாவது அழுகி இருக்க போகுது. உங்களுக்கு எப்பவுமே சந்தேகம் தான். சரி, அதை விடுங்க. ஸ்வீட் கடைக்காரன் 1 கிலோ பாதாம் அல்வாவை என் கையில தந்துட்டான். அதுக்கும் காசு வாங்கலையா? இல்லைங்க. என்னடி, எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சி போச்சா, இல்ல நம்மள பைத்தியமாக்குறாங்களா? ரெண்டுமே இல்லைங்க, அவங்க நம்மள பெருமைப்படுத்துறாங்க. எதுக்கு? அதாங்க, ஊருக்கு பாலம் வர்றதுக்காக நீங்க 5 ஏக்கர் நிலம் தர போறீங்கல்ல, அதுக்கு. திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே என்